பிரைஸ் தலால். வணக்கம் யூடியூப் நேயர்கள். நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னவென்று பார்த்தால், அதாவது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதுக்கு பேர் என்னென்னா செத்த சபை என்று பெயர். செத்த சபை யார் என்றால், முறைப்படி பாவ அறிக்கை செய்யாமல், முறைப்படி முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்காமல், பாவத்திலேருந்து விடுதலை பெறாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உடனே தலையில் கையை வச்சு அபிஷேகம் மட்டான்னு சொல்லி பொய் சொல்லி அவங்களுக்கு திருவிருந்து அப்பமும் ரசமும் கொடுக்காங்க வரீங்க, அவங்க பூராமே செத்த சபை தான். அப்படி என்னென்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அப்போ இவங்க பாவத்தில் உயிர் பெற்று அந்த செய்த பாவத்திலேருந்து முறைப்படி பாவ மன்னிப்பு உபதேசம், பாவ மன்னிப்பின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமலும், பாவரிக்கை பண்ணி சுத்திகரிக்காமலும் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு பலபடியும் பார்த்தோன்னா வேசித்தனம், விபச்சாரம், களவு, பொய், திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு துணிகரமாக திருவிருந்து எடுக்காங்க. நற்கரணை இருக்கக்கூடிய கூட்டத்தில் அநேகரை பார்த்துருக்கேன். சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பான், அங்கேவே திருவிருந்து எடுப்பான். ராம்பொழுது பாவத்தை வேசித்தனம் பண்ணிவிட்டு தப்பான சோழியில் ஈடுபட்டு காலையில் போய் திருவிருந்து எடுப்பான். அப்போ அவங்க வந்து பாவத்திலேருந்து விடுதலை பெறாமல் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நான் சொல்ல, வேதம் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இதுதான் செத்த சபை.